ஹாய் everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கார் பவர் அம்ப் தான் பார்க்க போகிறோம். என்ன மாடல் மேக்னா ஜாப்கோ. மாடல் நம்பர் வந்து இங்கே இருக்கு பாருங்க, ST1000XM3. ஸோ இது வாட்டர் டேமேஜுக்காக வந்துருக்கு. ஸோ கஸ்டமர் வந்து அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்க்கல, ட்ரைவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தாரு. ஆனால் ஆன் பண்ணி பார்க்கல, டேரெக்டாக நம்ம கிட்ட அனுப்பியிருக்காரு. ஸோ இது நம்ம ஓப்பன் பண்ணி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்டர்னல் எப்படி இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம். ஓகே, டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். டோர் ஓப்பன் பண்ணதை காமிக்கல. எதுக்காகனா இதில் நேம் டேக் வந்து சைடில் ஒட்டிட்டேன். ஸோ அது எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுன்னு தான் கேட்டு காமிக்கல. ஸோ இதான் இன்டர்னல் கண்டிஷன். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் வந்து ரஸ்ட் ஆகி போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஹீட் சிங்க்கு சப்போர்ட்டிங் பிளேட் வருது பாருங்கள், இதுவே வந்து ரஸ்ட் ஆகி போயிருக்கு. ஸோ சேமஸ் இந்த பக்கமும் அப்படி தான். இந்த கலருக்கு ஆனால் நல்லா பளிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் இது வந்து எல்லாமே வந்து ரஸ்ட் ஆகி போயிருக்கு காம்போனண்ட்டு. ஸோ இது பேக் சைடும் கழட்டினா தான் தெரியும் என்ன கண்டிஷன் சொல்லிட்டு. நம்ம இந்த பிளேட் எல்லாமே எடுத்துகிட்டு போர்டே தனியாக வெளியே எடுத்துகிட்டு நம்ம இந்த ஹீட் சிங் மவுட்லேருந்து தனியாக எடுத்துகிட்டு எது என்னென்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்தலாம். ஸோ அதுவும் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த சைடு ப்ராக்கெட் மட்டும் கழட்டியிருக்கேன். மற்றபடி இந்த ஹீட் சிங் பிளேட்டை வந்து கழட்டக்கூட முடியல. இது ஸ்க்ரூ டிரைவரை வச்சு பண்ணும்போது ஸ்க்ரூ டிரைவரே விட்டே உடஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ அந்தளவு ஸ்ட்ராங்காக வந்து பாண்ட் ஆகி போயிருக்கு. இது ஆக்சுவலாக இது ஸ்லைடிங் டைப் தான். ஸோ இந்த இது வந்து அப்படியே ஸ்லைட் பண்ணால் ஸ்லைட் ஆகும். இதை வந்து நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம், தள்ளினாவே வந்துடும். ஆனால் இப்போதைக்கு இது பாண்ட் ஆகிருக்கிறதுனால நல்லா ரஸ்ட் ஆகி போய் பாண்ட் ஆகி போயிருக்கு. அதனால் வந்து இது மூவ் ஆகக்கூட மாட்டேங்குது. ஸோ இது மட்டும் லைட்டாக தட்ட இது லைட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவரே உடஞ்சிருச்சு. ஸோ அந்தளவு பாண்டாக இருக்குது. ஸோ இப்போ இது லைட்டாக ஹீட்டை அடித்து ஹீட்டில் மூவ் பண்ணி பார்க்கலாம் ப்ளோயரில் கொடுத்து. ஸோ இது மொத்தத்தையும் இதில் கரெக்டாக எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி திரும்ப சீட்டிங்கில் பண்ணிடலாம். ஸோ அதை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் கரெக்டுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இதில் கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் அப்படியே பவுட்ரு மாதிரி வரது உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள். ஸோ இந்தளவு ரஸ்ட் ஆகி போயிருக்கு இதில். ஓகே, நான் இதை கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிற மாதிரி. ஓகே, இப்போ WD போட்டு ரொம்ப நேரம் இதை ஊற வச்சு கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ WD பாருங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேங்க. அப்போ கூட கொஞ்சம் கூட ஒன்றும் வரல. இது ரொம்ப தட்டி எடுத்ததில் ஸோ இது வந்திருக்கு. ஆனால் இது அதுக்குள்ளே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது தட்டத்தில் மாஸ்பெட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் லெக் அப்படியே பெண்டாகி உள்ளே போகுது. ஆனால் அந்த அளவு இது டைட்டாக பிடிச்சிட்ருக்கு. ஸோ இதுவும் அப்படி தான், இந்த பக்கமும் அப்படி தான் ஒன்று தட்டி வெளியே எடுத்தேன். இதுவும் அப்படி தான் ஷேக் ஆகி இப்படி பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஸ்லைடிங்கில் அந்த மாதிரி வெளியே தட்டி எடுத்தால் யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா மாஸ்பெட் உடையுது. அதனால் இதை அப்படியே விட்டுட்டு இது ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்னென்னா, ஒரு 1 லிட்டர் இல்லை 2 லிட்டர் பெட்ரோல் வாங்கி அதில் ஃபுல்லாகவே ட்ரேயில் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வெளியே எடுத்து க்ளீன் பண்ணி பண்ணுறது தான் பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லிட்டு இப்போ யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுதான் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா சிங்க் ஆகிற மாதிரி உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் காம்பனண்ட் பிரேக்கேஜ் எதுவும் இல்லை. ஆனால் ரஸ்ட் மட்டும் போயிடுச்சுன்னா ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த கனெக்டிவிட்டி எல்லாத்துக்கும் செக் பண்ணிவிட்டு நம்ம கனெக்டிவிட்டி எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பவர் கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த இடத்துல நம்மளுக்கு கேப் இருக்குது. ஆனால் பேக்கில் வந்து நான் உங்களுக்கு லைட் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஓகே, இந்த கார்னரில் இருக்கிறது எல்லாமே ரஸ்ட் ஆகி போயிருக்கு. சென்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த அளவு மோசமாக இல்லை. அதே மாதிரி இந்த கார்னர் இருக்க பின்ஸ்லாம் பாருங்கள் ரஸ்ட் ஆகி போயிருக்கு. ஸோ இதுக்காக தான் இதை நான் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. ஸோ இந்த லைட்டு கொஞ்சம் கஷ்டம். இப்போ எல்லோ லைட் ஓகே, இப்போ தெரியும் பாருங்கள். ஸோ இந்த கார்னர் மட்டும் தான் நம்ம வந்து டேக்கிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து ஸ்பேஸ் இருக்குது. அதனால் அப்படியே ப்ரஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படியே க்ளீன் ஆகிடுச்சுன்னா ஓகே, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதில் வந்து ட்ரேஸ் வந்து எதுவும் உடையில. அங்கங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே ரஸ்ட் ஆகி போயிருக்க தவிர அது வந்து உடையாமல் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அப்படியே க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ நான் அதை பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது பெட்ரோலில் வாஷ் பண்ணி திரும்ப இது வந்து IPL வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒயிட்டாக அந்த டிண்ட் எல்லாமே போயிடுச்சு. இப்போது இது வந்து க்ளீனாகவே இருக்குது. ஆனால் இது இப்போ இந்த இடத்துல டேபிள் பாருங்கள், இது பெட்ரோலுக்கு அப்புறமும் IPL வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளோ டஸ்ட்டு. ஸோ இது வந்து ப்ரஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே பேக் சைடும் சரி ஃப்ரண்ட் சைடும் சரி க்ளீனாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம இதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டு மெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஸோ இதை ட்ரை ஆகிட்ட பிறகு உங்களுக்கு ஃபைனலாக இதை காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போது இதை க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ நல்லா இருக்குன்னு.
ஸோ இருக்கிற எல்லா ரெஸ்ட்டுமே இப்போது எல்லாமே கிளியராக போயிடுச்சு. போர்டு இப்போ நல்ல கண்டிஷனில் இருக்குது. பேக் சைடும் அப்படி தான் ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளிப்பு வெளியே எடுத்ததில்ல, இது திரும்ப சீட்டிங் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் வந்து ரஸ்ட் ஆகி போயிருந்துச்சு. இதுவும் நல்லா தேய்ச்சி இப்போ க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பேக்கில் இருக்க சிலிக்கான் ஷீட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த இடத்துல நம்ம வேற ஒரு ஷீட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே மாஸ்பெட் ஒரு லெக்கும் வர உடஞ்சிருக்கு. அதையும் நம்ம சால்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நான் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு வோல்டேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த ஒர்க்கு வந்து இப்போ க்ளீனாக இருக்குது. ஸோ டேபிளும் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதையும் இதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த பேக் பிளேட்டுக்கு இருந்த இதுவும் க்ளீனாக இருக்குது. வாங்க இதை நம்ம வோல்டேஜ் கொடுத்து என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, நான் இப்போ வந்து பிளேட் எல்லாமே திரும்ப சீட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக, நேம் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் பிளேட் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போது என்ன பண்ணியிருக்கேன்னா, நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரிமோட்டு பாசிட்டிவில் வந்து ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு கட்டிங் விட்டுருக்கேன் பாருங்கள். இதில் ப்ளஸ் வந்து டச் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பாசிட்டிவ் வந்து 14 வோல்ட்டுக்கு நான் செட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ அது 14 வோல்ட்டுக்கு செட் பண்ணியிருக்கேன். ஊஃபர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்புட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்புட்டில் வந்து எதுவும் ப்ளே பண்ணல, ஜஸ்ட் ப்ளூடூத்தில் டிவைஸ் மட்டும் பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது நம்ம பேஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நல்லா ஒர்க் ஆகணும்னு ஒரு இதில் இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஏதாவது ப்ராப்ளம்னா ஒன்று ஏதாவது பர்ன் அவுட் ஆகணும், இல்லை இந்த இடத்துல நம்மளுக்கு 2 லைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று பவர் லைட்டு க்ரீனு, இன்னொன்று ப்ரொடெக்ஷனு. ஸோ அது இங்கேருந்தே நம்ம பார்த்துக்கலாம் எது பிளிங்க் ஆகுதுன்னு. இப்போ நான் அதை டச் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் டச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 13.78 எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை, க்ளீனாக இருக்குது. இந்த இடத்துல பவர் லைட் மட்டும் வந்துட்டுருக்கு, ப்ரொடெக்ஷன் எரியல. ஸோ இன்கேஸ் இது வந்து நல்லா ஒர்க் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு இன்னமும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம சாங்கை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இங்கே ப்ளூடூத்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சப்வூஃபர் டெஸ்ட்டில் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, சவுண்டு வந்துருச்சு, அப்போ பிரச்சனை இல்லை. இதில் வால்யூம் இன்னும் அதிகமாக வைக்கிறேன் பாருங்க. ஸோ இது LFA டெஸ்டர். இதில் இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம டெஸ்ட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இதில் மாற்றிக்கலாம். ஸோ இதில் டெஸ்ட்டு வந்து நான் இப்போது சப் பேஸ் அல்ட்ரா டீப் பேஸில் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ 20 to 200 ஹெட்ஸுக்கு போகும். ஸோ இதை ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இன்னும் கூட அதிகமாக வைக்கிறேன் கெயினு. ஸோ கெயின் அதிகம் பண்ணால் கொஞ்சம் அதிகம் பண்ணால் கூட அதிகமாக வருது. அதனால் ரொம்ப மினிமலாக தான் வச்சுருக்கேன். ஸோ பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு க்ளீனிங்லேயே சரியாக போயிடும். இது ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கணும், வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இப்போ இது பக்காவாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த சப்வூஃபர் டெஸ்ட்லேருந்து ஒரு நார்மல் சாங் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போது சாங் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப மினிமல் வால்யூமில் இருக்குது. ஒரு பாயிண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த ஊஃபருக்கு இதுவே அதிகம். இப்போ நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது இந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இது இந்த அளவு ரெக்கவர் ஆகிருக்குன்னா ஒரு நல்ல விஷயம் தான். இது ஜஸ்ட்டு க்ளீனிங்னு கன்சிடர் பண்ணால் இது வந்து டாக்டிக்கலாக க்ளீன் பண்ணாக்கா ஈஸியாக முடிகிற ஜாப் தான். ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இது பக்காவாக இருக்குது. இது இன்னமும் டெஸ்ட்டுன்னு விட்டுட்டு எங்கிட்ட ஒரு 12 இன்ச் ஊஃபர் இருக்குது. அதில் கொஞ்சம் டெஸ்ட்டு நல்லாவே விட்டுட்டு சவுண்ட் அதிகமாக வச்சு பார்த்துட்டு கிளிப்பிங் எது வரைக்கும் போகுது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது கஸ்டமர் கொடுக்கணும். ஸோ இது இன்டர்னல் ப்ராசஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.